இது வந்து பாத்தீங்கன்னா KMWல கிர்லஸ்கர் மின்டி 8ன்னு பேர். இது பேரு வீடர்னு சொல்லுவாங்க. அதை இது பாத்தீங்கன்னா நம்ம பந்தல்ல இந்த மாதிரி வாழைச்செடியில எல்லாம் களைக்கு வந்து ஓட்டுறதுக்காக இந்த இயந்திரம் யூஸ் பண்றோம். நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு இயந்திரம் அது. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 5 பேர் வந்து ஒரு ஏக்கரை களை வெட்டுறாங்கன்னா இந்த இந்த ஒரு இயந்திரம் வந்து ஒரு ஆளை வச்சு நம்ம வெட்டிடலாம். நான் ஒரு 2 பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிங்களாண்ட வெட்டுறதுக்கு தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்கள் கூலி 200 ரூபாய்னா 2000 ரூபாய் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்ன்றது கிடையாது, நானே யூஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கு ஒரு 500 ரூபான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா டீசல் வந்து ஒரு 300 ரூபா டீசல் போட்டாலே போதும். 300 ரூபா போட்டாலே போதும். நல்லா சுத்தமா ஓட்டிட்டு வந்து பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. ஃபுல்லா பந்தல்லையும் அதே மாதிரி ஓட்டிடுவேன், வாழை செடிக்கும் அதே மாதிரி ஓட்டிடுவோம். காய்கறி பொறுத்தவரையும் இது நல்ல ஒரு இயந்திரம். இது வந்து டீசல் இன்ஜினு, பெட்ரோல் இன்ஜினும் இருக்கு. டீசல் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உழைப்பு அதிகமா ஹார்டான இது உழைப்பு கொடுக்கும். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அதான் வித்தியாசம். நான் டீசல் இன்ஜின் தான் வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் இந்த மிஷின் நாங்க வாங்கும் போது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறைக்கு இயந்திரங்களுடைய உபயோகம் இல்லைன்னா நம்ம வந்து விவசாயம் பண்றது ரொம்ப மிக கடினமா இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நான் டிராக்டர் நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா இது நம்ம நடவுக்கு ரெடி பண்றதுக்கு, புழுதி ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நெல் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நெல் எடுத்து போயிட்டு மில்லில் இறக்குறதுக்கு, காய்கறி எடுத்து போயிட்டு நான் பைபாஸில் எடுத்து போய் ஏற்றுவேன். அதை நான் டிராக்டரில் தான் எடுத்துகிட்டு போய் ஏற்றுவேன். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி மாடுல வச்சு உழவு பண்ணாங்க. இப்பெல்லாம் மாடுல உழவு பண்ணுறதே இல்லை. ஏதோ ஒரு அரிதாக தான் பார்க்க முடியுதா இருக்குது மாடு வச்சுருக்காங்கன்னா. இப்போ ஒரு டிராக்டர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த ஒரு இதுதான். நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 வாங்கினோம். ஒரு 13 வருஷமாக இருக்குது எங்களால். நன்றி. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவு இயந்திரம். மேலெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது பயன்படுத்துகிறோம். இது என்னுடைய சொந்த உபயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா குபேட்டால இது வந்து 6 வரிசை நடுவு இயந்திரம். இது இந்த நடுவு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரைடர் மாடல் சொல்லுவாங்க. இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது வாக்கர். இது வந்து ரைடர் மேலே உட்காந்து ஓட்டுறது. நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி இந்த மிஷினு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நடுவு இதுலேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து நடுறாங்க. இருந்தாலும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 18 நாள்லேருந்து 15லேருந்து 18, 20, 21 நாளுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா ரக பயிருமே நான் நடவு பண்ணிடுவேன். எந்த அளவுக்கு வந்து இளமையாக நடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து நல்லா தூர் அடிச்சுனாலும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் தான். அதுக்குள்ளவே நம்ம ட்ரெயில விட்டோம்னா நல்லா நாற்று வந்து நல்லா வீரியமாக வளர்ந்துடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்ல பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாட்களுக்குள்ளே நடணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கோட நம்ம வந்து நாற்று விட்டுருந்தோம். ஆட்கள் வந்து அந்த சமயத்துக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அது என்ன ஆச்சுன்னா உயரமாயிடுச்சு. 20 நாள் 25 நாள் நான் பார்த்தீங்கன்னா 30 நாள் மேலே ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரக நெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து நல்லா வீரியமாக நல்லா உயரமாக வளரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அறுத்து அப்புறம் நடுவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவரது வந்து வண்டி வச்சு நம்ம நட்டுருந்தோம். ஒரு 5-6 வருஷமா நட்டுருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த வண்டி ஒரு இடத்துல விற்பனைக்கு இருந்து தெரிஞ்சு நம்ம வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். என்னுடைய சொந்த உபயோகத்துக்கு மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரா இயற்கை விவசாயத்துக்கும் 10 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் விவசாயத்துக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வருஷத்துல 2 போகம் நடவு பண்ணோம். அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோம். அப்புறம் சின்ன சின்ன அந்த பின்னாடி அந்த நடுவு இது பண்ணுறது அந்த இதுங்கெல்லாம் எதனா சர்வீஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓட்டுறது நாங்களே ஓட்டிடுவோம். நானும் என் தம்பி எல்லாமே மாற்றி ஓட்டிடுவோம். அதுக்காக நான் ஒன்று எதனா ஒரு ஃபால்ட் ஆனதுன்னா பக்கத்துலேயே வந்து மெக்கானிக் ஷாப்பு இது இருக்குது, டீலர் இருக்குது, அவங்க வந்து பார்த்துருவாங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நடவு பண்ணுறதுக்கு 4-5 லிட்டர் தான் பெட்ரோல் செலவாகும். எப்படி பார்த்தாலும் என்ன ஒன்று முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான். வாடகை ஓட்டினா சம்பாதிக்கலாம், நம்மளுடைய இந்த விவசாயத்துக்குள்ள வேலைகளை வந்து பார்க்க முடியாது. நம்ம கூட ஒரு ஆள் போகணும்.
கூடவே இருக்கணும். இது மாதிரி வண்டிக்காக கூட நம்ம கூட இருந்தாதான் எதனா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா போயிட்டு இது பண்றதுக்கு இதுவா இருக்கும். இது வந்து நம்ம நண்பருது எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க இந்த வண்டி. அது ட்ரெய்லர் நம்மளது தான். இதெல்லாம் நம்ம நெல் பிடிக்கிறது, நெல் எடுத்துட்டு போயிடுறது, அந்த இதுக்காக இந்த இது யூஸ் பண்றோம். இதை ட்ரெய்லர் சொல்லுவாங்க. நெல் வெட்டுறது, காய்கறி எடுத்துட்டு போறது, உரம் எடுத்துட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறது. அது மேலே மாட்டி வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோண வீடர், 4 ரோ கோண வீடர். அது அது இந்த போன வருஷம் தான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வாங்கினேன். அது நான் கொஞ்சம் லேட்டாக வாங்கிட்டேன். ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓட்டுன கொஞ்சம் இது வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பயிர் வந்து கொஞ்சம் தூர் வச்சுது, களை வந்து ஓட்டுறது பயிரில். இது வந்து பார்த்தீங்கன்னா வரிசை நடுவு, அதுக்கப்புறம் இயந்திர நடுவில் தான் ஓட்ட முடியும். பயிர் வந்து களையை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மண்ணை நல்லா வெட்டி கொடுத்து வேறு இது பண்ணிவிட்டு புதுசாக தூர் வடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற மிஷின் ஹோண்டா இன்ஜினு. நல்ல ஒரு இது கண்டுபிடிப்பு தான் அது. நம்ம இந்த போன வருஷம் தான் வாங்கணும். வணக்கங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்மளுடைய பண்ணை பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணை பேரே இது வரையும் நான் சொல்லலை. நிலக்கிழார் இயற்கை வேளாண் பண்ணை நம்மளுடைய பண்ணைக்கு பேர் வச்சிருக்கிறேன். நிலக்கிழார் இயற்கை வேளாண் பண்ணை. நிலக்கிழார்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியை வந்து நிலக்கிழார்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கிழார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியை வந்து அதாவது நிலக்கிழாருன்னு சொல்லுவாங்க தமிழ், அதாவது தமிழ். ஆமாம், சுத்த தமிழில் அந்த பேரே நான் வச்சிருக்கேன், நிலக்கிழார் இயற்கை வேளாண் பண்ணைன்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம இப்போ அரிசியினுடைய பிராண்ட் எல்லாமே அதுதான் போடுறேன். ஆமாம், நிலக்கிழார். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம பண்ணையை பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம இந்த வீடு வந்து கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்து வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்து வீட்டுக்கு வந்து மேலே வந்து கூரை போட்டு வச்சுருந்தாங்க. ஓலையில் போட்டு இது பண்ணிவிட்டு வைக்கா போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆட்கள் வந்து அதுக்கான செய்கிற ஆட்கள் வந்து கிடைக்காதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேராக ஓடு போட்டு, ஆனால் அந்த சுத்து இது மட்டும் அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அது கிணறு போலே ரவுண்டாகவே இருக்கும். என்ன நம்ம வெளியிலேருந்து யாருன்னா வந்தோம்னா கிணறுக்கு டோர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க வீட்டு எதிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சுத்து வீடு. இது இப்போ பழைய இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நேர்பார்வையில் இந்த வீடு வந்து இந்த சுத்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டுவாங்களாம். எங்கள் தாத்தா சொல்லுவார், அவர் கட்டி வச்சது இது அப்படியே நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு குத்து வருது அந்த இதுவெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நேர்பார்வையில் இருக்குல்ல அந்த இதுவெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பழைய இதுல சொல்லுவாங்க. அந்த இதுக்காக இந்த வீடு வந்து இந்த சுத்து வீடு வந்து கட்டுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1977 கட்டின வீடு இது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 60 கட்டியிருக்காரு வீடு. ஃபர்ஸ்ட் ஓடு போட்டு வச்சிருந்தது. 77 தான் வந்து பார்த்தீங்கன்னா தளம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜன்னல்லாம் வந்து நாங்கள் போட்டது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்பி மட்டும் போட்டு தென்னை ஓலையில பின்னி வச்சிருப்பாங்க. வீடு நல்லா குளுமையாவே இருக்கும் நம்ம வீடு. நிறைய விஷயங்களை பண்ணுங்க. உங்களுடைய பாரம்பரிய வேட்டியை வந்து பாரம்பரியமா ஆமா அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட கேள்விக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப விரிவாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.